இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே நாம் கேட்கிற செய்தி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, ஒரு அதிகாரத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். என கண்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சங்கீதத்தின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. சங்கீதக்காரன் ஆழமாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் செய்ய வேண்டிய வேலைகள் ஒன்றுமே இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சிலுவிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அசுத்தத்துக்காக, நாம் செய்த சில தவறான காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்பட்டு அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். முடிந்தது என்று சொல்லி அவர் தன் ஜீவனை விட்டதை குறித்து வாசிக்கிறோம். என கண்பான தேவப்பிள்ளை, உனக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் பயப்படாதே, நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை, நீ என்னிடத்தில் வந்தால் போதும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என கண்பான தெய்வ ஜனமே, இந்த காலவெளியில உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனிடத்தில் வந்தால் போதும். என்னிடத்தில் வருகிறவரை நான் புறமே தள்ளுவதில்லை, உனக்காக சகலத்தையும் செய்து முடித்த ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாய் வா, கிருபாசனத்தின்றைய வா. என்னவா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் தோல்விகள் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே கொண்டு வா. அவர் உனக்காக யாவையும் செய்து, உன் பாவங்களை இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல் மாற்றுகிறவர் கர்த்தர். உனக்காக யாவையும் செய்து முடித்தார். தெய்வ பிள்ளையே, எதை குறித்து நீ யோசிக்க தேவையே இல்லை. இந்த காலவேளையில நான் கர்த்தரிடத்தில் வந்தால் போதும், அவர் என்னை சுகமாக்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தபடினாலே நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவப்பிள்ளை, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் செய்த எல்லா காரியத்துக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தாவே உம்மை அறிந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளை, நாம் சொல்லுவோம், கர்த்தாவே நாங்களும் நம்பி வருகிறோம் ஐயா, நீ ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். சிலுவையில் அறையப்பட்ட நசனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ நம்பி வரும் பொழுது அவர் உனக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை எடுத்து மீண்டும் பயன்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தெய்வ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப் நேயர்களே, நாம் தேவனிடத்தில் வருவோம். உனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடித்தார். நாம் செய்த பாவத்துக்கும் நம்ம செய்த அநியாயத்துக்கும் தக்கதாக கர்த்தர் தம்முடைய சரீரத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, வா, நான் உனக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறேன், நான் மீண்டும் உனக்கு நம்பிக்கையை தருகிறேன். இழந்து போன நம்பிக்கை இல்லாத உன் வாழ்க்கைக்கு நான் மீண்டும் ஒரு நம்பிக்கை உனக்கு நான் தருகிறேன். என்றால் நானே கிறிஸ்து, நானே ஆண்டவர், என்னை எல்லாம் ஒரு தேவன் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு வருவோம் தேவப்பிள்ளை, நம்பிக்கையோடு வருவோம். உன் வாழ்நாட்கள் மகிமையாக இருக்க, உன் குடும்ப வாழ்க்கை சிறந்திருக்க, உன் வேலை ஸ்தலத்திலே, உன் பிசினஸ்லே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் விசுவாசத்தோடு கடந்து வா. அவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் தேவ ஜனமே, இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு செய்திருக்கிற நன்மைகள் நினைத்துப்பா. ஆயிரம் ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்தில் நானும் நீயும் வாழ்வதே கர்த்தருடைய பெரிய கிருபை. ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துவோம். தெய்வ சமூகத்தில், கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் நம்பி வந்திருக்கிறோம் ஐயா, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்ம கனப்படுத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்புமுள்ள நல்ல தேவனே, இந்த காலவெளியில் இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடித்தீரப்பா. நீரே பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.